அழியாத மன்னர்கள் எல்லாம் உத்தமர் என்று போற்றும் இந்த மதுரமான நகரை என்னுடைய தாய் தந்தை இருந்த நாள் முதலாக நாட்டையும் நாட்டு மக்களையும் கண்டிமை எப்படி பாதுகாத்திருக்கிறதோ அதுபோல் பாதுகாத்து வளர்த்து வருகிறேன். இருந்தாலும் வெளிநாடு சென்று வியாபாரங்களை முடித்துவிட்டு தாயகம் திரும்பும் நேரத்திலே என்னுடைய தங்கையை சந்திக்க வேண்டும். அதுக்கு முன்பாக இப்போது என் மனைவியை சந்திக்க வேண்டும். தங்கா என்னடி சந்தோஷமா இருக்கிற? அப்படியா? என்னுடைய தங்கை சின்ன சிறு குழந்தை உன்னிடத்தில் ஒப்படைத்து சென்று விட்டேன். இப்போது எப்படி இருக்கின்றான் என்னுடைய தங்கை? அப்படியா? இருந்தாலும் என்னுடைய தங்கை வந்து முன்பாக சற்று நேரம் இருவரும் சந்தோஷமாக இருக்கின்றோம். எப்படி தெரியுமா? அலங்காரி தங்கம் அதற்காகத்தான் எங்க தங்கை வருவதற்கு முன்பாக சற்று சந்தோஷமாக இருக்கலாம் என்று. ஆமா ஒரு ஆசைங்க. ஆமாங்க. ஆசை இருக்காதா என்ன? நீங்களே போறீங்கன்னு சொல்லிட்டு தங்கச்சி கையில கொடுத்து வாழ்க்கை சொல்லிட்டீங்க. ஆமா. அவளும் வந்து வயசுக்கு வந்து பெண்ணாக ஆகிவிட்டாங்க. அப்படியா? திருமண வயசு ஆகி விட்டது அவளுக்கு. என்னங்க நம்மளுக்கு ஒரு குழந்தை வேண்டாமா? ஆமா. என்ன தங்கச்சி தான் குழந்தைய வளர்க்கிறமே, எதுக்கு நமக்கு குழந்தை? அப்போ நம்மளுக்கு குழந்தை வேண்டாம். குழந்தை போல பாதுகாத்து வளர்த்து வருமே. அத்தை ஒரு வீட்டுக்கு போற பொண்ணு, அதுக்கு பிறகு யாரு இருக்காங்க நம்மளுக்கு துணையா? நம்மளுக்கு குழந்தை வேண்டாமா? எப்படி அலங்காரி ஆகட்டும்.
நல்லா இருக்கும் சப்ஜெக்டே இல்லை கேட்டா எப்படிமா இருக்கின்ற தங்கா? நான் நன்றாக இருக்கின்றேன். எப்படி என்ன இருக்கீங்க? நீ எப்படிமா இருக்கிற? அண்ணா தங்கா, வெளிநாட்டு பயணங்கள் எப்படி என்ன முடிந்தது? சிறப்பாக முடிந்து விட்டதம்மா. தங்கா, உங்களை பிரிந்திருக்கின்ற ஒவ்வொரு நிமிடமும் என் உயிரே போவதை போல இருக்கிறது. தங்கா, உங்களை பார்த்த பிறகுதான் என் உயிரே வந்ததை போல இருக்கிறது. தங்கா, வெளிநாட்டில உன்னுடைய ஞாபகமாகவே இருந்தது. ஆமா தங்கா, எனக்கு வியாபாரம் கூட செய்ய முடியல. தங்கையை பார்க்க வேண்டுமே, தங்கை எப்படி இருக்கின்றே மன ஆசையோடு இருக்கின்றேன் தங்கா. உண்மையாகவா சொல்றீங்க? சத்தியமா சொல்றேன். அண்ணன் தங்கை அன்பு என்றவென்றே நம்மை பார்த்த பிறகுதான் என்ன அத்தனை பேரும் அண்ணா வெளிநாடு சென்றீர்கள், என்ன விசேஷம்? தங்கா, சொல்லுங்க. வெளிநாடு சென்று வியாபாரங்களை முடித்து வந்து விட்டேன். இருந்தாலும் உனது சீக்கிரம் வைத்த காரணம் என்ன தெரியுமா? என்ன சொல்லுங்க தங்கா. ஒரு பயிருக்கு காவல் எதுமா? பயிருக்கு காவல் வேலி. ஒரு பெண்ணுக்கு காவல்? பெண்ணுக்கு காவல் கழுத்து அலங்கரிக்கின்ற தாலி. அந்த தாலி பற்றி தான் உன்னிடத்தில் பேச அழைத்தேன் அம்மா. அண்ணா தங்கமே, தாலி பற்றி பேச என்னிடத்தில் என்ன இருக்கிறது? நம்முடைய தாய் தந்தை இருந்திருந்தால் காலகாலத்தில் உனக்கு திருமணம் செய்து கண்குளிர பார்த்திருப்பார்கள். நம்முடைய தாய் தந்தை இருவருமே இருந்து விட்டார்கள். அந்த நாள் முதல் இன்று நாள் வரை நானும் உன் அண்ணியும் சீரும் சிறப்போடு வளர்த்து வருகிறோம். கன்னி பருவம் நீங்கி மங்கை பருவம் அடைந்து விட்டாய். உனக்கு காலகாலத்தில் திருமணம் செய்ய வேண்டும் என்று இந்த அண்ணனுடைய ஆசையப்பா. என்ன நடக்குதாங்க? எல்லாரும் அட்ஜஸ்ட் பண்ணி உட்காரணும். மடி கதை கவனிக்கணும். நாடகம் பாக்குறது வந்துட்டு இங்க பேசக்கூடாது. முக்கியமான காட்சி
அமைதி அமைதி. மடி நாளைக்கு ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். யாரா இருக்கு இடம்? அமைதி அமைதி அமைதி. அண்ணா நம் நாட்டு மக்கள் எல்லாம் எத்தனை ஆர்வமாக இருக்கின்றார்கள் பார்த்தீர்களா? இதற்கெல்லாம் என்ன காரணம்? நல்ல தங்களுக்கு காலத்தில் ஒரு திருமணம் செய்து வைக்கவில்லையே அவருடைய அண்ணன் என்று எல்லாரும் பேசுவது அதுதான். எனக்கு திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு கடுகளவும் கிடையாது. என்னது? என்னமா சொல்ற? நான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணமே எனக்கு இல்லையே தங்கா. கன்னி பருவ